பாஜகவினுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் நம்மோடு இருக்கிறார், அவரிடம் பேசலாம். கூட்டணி பற்றி பேச வேண்டாம்னு தொண்டர்களுக்கு ஒரு அறிவுரை குறித்திருக்கீங்க. நேற்று அதிமுகவும் அறிக்கையா வெளியிட்டு இருந்தாங்க, காரணம் என்ன சார்? ஒரு காரணம் கிடையாது, நல்ல விதமா நடக்கணும் அப்படிங்கிறது தான். தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் பாஜகவிடம் இருந்து முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. தமிழ்நாடு டெல்லிக்கு எப்பயுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு உரிமை இருக்கு சொல்றதுக்கு, பேச்சு சுதந்திரம் இருக்கு, எது வேணாலும் சொல்லலாம். தலைவரா பொறுப்பேற்றிருக்கீங்க, தொண்டர்களை சந்திக்கிறீங்க, எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்குது உங்களுக்கு? இதான் பாத்தீங்களா, இதான் நேரடி தான் நீங்க பாக்குறீங்க. எல்லாருமே ரொம்ப முழு எழுச்சியா இருக்கிறாங்க எல்லாரும். அடுத்தடுத்து எங்கெங்க சுற்றுப்பயணம் மேற்கொள்ளலாம் திட்டமிட்டு இருக்கீங்க? இப்ப திருவண்ணாமலை, நாளை காலைல சேலம், மாலையில கோயம்புத்தூர், அப்புறம் திருச்சி, தஞ்சாவூர், அதுக்கப்புறம் முடிச்சு கொஞ்சம் கேப் போட்டு அடுத்த இல்லை. தேசிய ஜனநாயக கூட்டணியை தமிழ்நாட்டில் வளர்ப்பதற்கு எப்படி எல்லாம் பேச்சுவார்த்தை நீங்க நடத்திட்டு இருக்கீங்க சார்? இல்ல இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம், முடிச்சோன்னு உங்களுக்கு சொல்றேன். உங்களுடைய கலந்துரையாடலுக்கு மிக்க நன்றி. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் முரளியுடன் செய்தியாளர் பாலவெற்றிவேல், நவநீத கிருஷ்ணன்.